ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர் ப்ரோ எக்ஸ் டீசலும் மகேந்திரா வீரோ வண்டியும் தான் பார்க்க போகிறோம். ஈஷரை பொறுத்தவரை என்ஜின் E449 2 லிட்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. வீரோவை பொறுத்தவரை 1.5 லிட்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஈஷரை பொறுத்தவரை 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வீரோவில் 3 சிலிண்டர் என்ஜின் தான் வந்திருக்கு. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா பவர்னு சொல்லும்போது 80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஈஷருக்குமே இந்த வீரோக்குமே 80 ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்ல போனால் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது டார்க்கு, வண்டியோட டார்க்கை பொறுத்தவரையில் ஈஷர் 230 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வீரோவை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மியாக 210 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது நமக்கு க்ராஸ் வெயிட் இந்த ஈஷரை பொறுத்தவரை 3499 கேஜியில் கொடுத்துருக்காங்க. மகேந்திரா வீரோவை பொறுத்தவரை 3089 கேஜி இருக்குது. இதே மாதிரி பேலோடுலேயும் மாற்றம் இருக்குது. பேலோடுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1862 கேஜி ஏற்ற மாதிரி ஈஷர்லையும் இந்த மகேந்திரா வீரோவை பொறுத்தவரை 1600 கேஜி ஏற்ற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது ரெண்டு வண்டிக்குமே 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன் தான். எல்லாமே கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசம் மூலம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஈஷரை பொறுத்தவரை 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மகேந்திரா வீரோவை பொறுத்தவரை 50 லிட்டர் டீசல் ப்ளஸ் 10 லிட்டர் டெஃப் டேங்க் வருது. முக்கியமாக ஈஷரில் டெஃப் டேங்க்கு கிடையாது. ஸோ மகேந்திரா வீரோவில் மட்டும் டெஃப் வருது. ஓவரால் லென்த்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா 5135 mm ஈஷர்லேயும் 4980 mm மகேந்திரா வீரோலையும் இருக்குது. விட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1750 ஈஷர்லேயும் 1746 mm மகேந்திராவிலையும் இருக்குது. முக்கியமாக ஈஷர் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி தான் டீசல். ஹைட்டை பொறுத்தவரை 2790 mm கொடுத்துருக்காங்க. இந்த மகேந்திரா வீரோவை பொறுத்தவரை 2040 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஷர் வண்டி எல்லா விதத்துலேயும் டைமென்ஷன் வைஸில் பெருசாகவே இருக்குது. வீல் பேஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா 2730 கொடுத்துருக்காங்க. மகேந்திராவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 2700 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸும் ரெண்டு வண்டிக்குமே கரெக்டாக இருக்குது. அதில் ஈஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெக்லேருந்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஈஷர் ப்ரோயை பொறுத்தவரை 10.8 அடி நீளத்தில் கொடுத்துருக்காங்க. மகேந்திரா வீரோவை பொறுத்தவரை 10 அடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் வைஸ்லேயுமே ஈஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஈஷரை பொறுத்தவரை ஃப்ரண்ட் செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் 6 நம்பரில் கொடுத்துருக்காங்க. வீரோவை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஈஷரில். அதே மாதிரி வீரோவில் பார்த்தோன்னா ஓவர் ஸ்லங் செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த வகையான வண்டிகளில் லீப் ஸ்ப்ரிங் எலிப்டிக்கல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நல்ல லோடிங் ஏற்ற மாதிரி அமைப்புக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா ஈஷரை பொறுத்தவரை 220 mmல கொடுத்துருக்காங்க. வீரோவை பொறுத்தவரை 216 mmல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனுமே பக்காவாக இருக்குது. டயர்ஸ் 7 R15 ரேடியல் கொடுத்துருக்காங்க ஈஷரில். இதில் 195 R15 டைப்பு வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலேயுமே பக்காவாக இருக்குது. மைலேஜ்னு பார்த்துட்டோன்னா ஈஷர் 14 km/லிட்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க. வீரோ 14 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ரோடு கண்டிஷனை பொறுத்து இதெல்லாம் மாறுபடும் கொஞ்சம். ஸோ மற்றபடி அடாஸ் ஃபீச்சர் எல்லாமே ரெண்டு வண்டியிலையுமே இருக்குது. டாப் வேரியன்ஸில் தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ரெண்டு வண்டியிலையும் டாப் வேரியன்ஸில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்துடுது. நார்மல் வண்டியில் சாதாரண மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வேரியன்ஸில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ரெண்டு பிராண்டுமே சரியான பிராண்டு தான். ஏர் கண்டிஷனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் அதாவது டிரைவர் கோ டிரைவர் ரெண்டு பேருக்குமே பக்காவாக ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. ஏபிஎஸ், இபிடி, ஹில் கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெண்டு வண்டியிலையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஈஷரை பொறுத்தவரையில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. மகேந்திரா வீரோவில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. இது மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிகளோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு பக்காவான இதுன்னே சொல்லலாம். மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் கமர்ஷியல், எஃப்எம்சிஜி, கூல் செயின் இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே பயன்படும். அதாவது எஃப்எம்சிஜி பொருள்களை பாதுகாப்பான முறையில் குளிர்சாதன வசதியோடு கொண்டு போகிறதுக்கு இந்த ஈஷரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மற்றதில் கமர்ஷியல் லோடு, எஃப்எம்சிஜி எல்லா விஷயங்களுக்குமே பயன்படுது. சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்துக்கிட்டோன்னா ஈஷரில் 30,000 கிலோமீட்டர் ஒருக்கா தான் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த வீரோவை பொறுத்தவரை 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே தேவைப்படும். வாரண்டின்னு பார்த்தோன்னா ரெண்டு வண்டிக்குமே 3 லட்சம் கிலோமீட்டர் 3 வருஷம் இல்லைன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க. ஸோ அந்த வகையில் இது நல்ல இது தான். இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு வண்டியுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் பக்காவாக இருக்குது. ஈஷர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த லோடிங் இருக்கட்டும்,
அதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.